ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமானுக்கு கிடைச்ச அஷ்டமா சித்து. அஷ்டமா சித்துனா அனிமா, மகிமா இப்படிலாம் வந்து கதை சொல்ல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. இதெல்லாம் வந்து அரைச்ச மாவை நிறைய பேர் ஆல்ரெடி அரைச்சிட்டாங்க. ஸோ அதனால நான் இன்னைக்கு கொஞ்சம் உள்ள இறங்கி டெக்னிக்கலா வந்து பேச போறேன். பட் மெடிக்கலா எவிடன்ஸ் தரது கஷ்டம். காரணம் என்ன அப்படின்னா, மெடிக்கலா நம்ம கிட்ட எவிடன்ஸ் கிடையாது, எந்த விதமான ரெக்கார்டட் எவிடன்ஸும் கிடையாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ டெக்னிக்கலா இந்த சித்துக்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெக்னிக்கலா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ பேசிக்கா ஒன்றும் கிடையாது. வாசி யோகத்தில் இருக்கும் போது உங்க பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நியூரான்ஸ் வந்து ரீஸ்ட்ரக்சர் ஆக ஆரம்பிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஆல்ரெடி உங்க மூளை ஒரு விதமான லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த வாசி யோகம் பண்ணும்போது உங்க மூளை வந்து ரீவயர் ஆக ஆரம்பிக்கும். அந்த நியூரான்ஸ் வந்து புதுசா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பழைய நியூரான் கனெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து டோட்டலா காலி பண்ணிட்டு புதுசா வந்து நியூரான் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இது ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இது உடனே நடக்கிற ப்ராசஸ் கிடையாது. இது ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு ப்ராசஸ் தான், பட் நடக்கும். ஓகேவா? ஸோ இது நிறைய எவிடன்ஸ்லாம் இருக்கு. அதாவது இந்த மூளையில நியூரான் ஸ்ட்ரக்சர் உருவாகுது அப்படின்னா நீங்க மெடிக்கலா போட்டு பார்த்தாலே எக்கச்சக்கமான எவிடன்சஸ் இருக்கு. உதாரணத்துக்கு, யார் ஒருத்தர் தான் என்னவா ஆகணும்னு ரொம்ப விரும்புறாங்களோ அதுவா தான் ஆகுறாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு மூல காரணம் எது அப்படின்னா, தலையில இருக்கக்கூடிய நியூரான் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இப்போ யாராவது ஒருத்தர் செஸ் ரொம்ப நாள் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செஸ்லயே வந்து அவங்க ரொம்ப நாள் இருக்கும் போது அவங்க தலையில இருக்கக்கூடிய அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆவதால நம்ம செஸ்ல வந்து ஒரு மூவ் பண்ணும்போது இந்த மூவ்க்கு அப்புறம் 3 மூவ் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படி ஈஸியா இருக்கிறதால ஒருத்தர் வந்து செஸ்லயே ரொம்ப நாள் இருக்கும் போது அவங்க ஒரு சாம்பியனா மாறுறாங்க. ஓகே, ஏன்னா மூளை அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நம்மளோட நியூரான்ஸையும் நம்ம மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸையும் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால அவங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்ன்றது நார்மலா இருக்கிறவங்களோட ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்போ உசைன் போல்ட் எடுத்துக்கோங்களேன். உசைன் போல்ட் ஒருத்தர் தான். ஓகே, அவரை மாதிரி ஓடுறதுக்குலாம் யாரும் கிடையாது. அவருக்கு அப்புறம் யாராவது அந்த லெவலுக்கு ஓடினாலும் ஃபர்ஸ்ட் உசைன் போல்ட் தான். காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே அதிகமா ஓடணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனே வந்து அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நியூரான் கனெக்ஷன்ஸை வந்து டெவலப் பண்ணி அந்த நியூரான் கனெக்ஷன்ஸ் மூலமா அவரோட பிரெயினோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி அந்த உடம்போட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி அந்த அளவுக்கு வேகமா அவரால் ஓட முடியுது. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெரிய ஜீனியஸ் எடுத்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நியூரான் கனெக்ஷன்ல இருந்து அந்த மாற்றம்ன்றது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா அந்த மாற்றம்ன்றது பரவ ஆரம்பிக்குது. இப்போ சித்துக்களை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆன்மீக பாதையில இந்த வாசி யோகத்துல நீங்க இந்த ப்ராசஸ்ல இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜியை சென்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியும். அதாவது இப்போ ஒரு ஜீவ சமாதிக்குள்ள போறாங்கன்னா அதுக்குள்ள இருக்க வைப்ரேஷன்ஸை நல்லா ஃபீல் பண்ண முடியும். யாராவது ஒருத்தர் உயர்ந்த நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்த உடனே வைப்ரேஷன் வந்து அடிச்சு தூக்கும். இதெல்லாம் வந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜிஸை உணரக்கூடிய தன்மை இது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அந்த சமயத்துல உங்க பிரெயினை வந்து நம்ம இன்டென்ஷன்ஸ் கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம எது அதிகமா கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான நியூரான் கனெக்ஷன்ஸ் வந்து பிரெயின்ல வந்து உண்டாகுது. அந்த நியூரான் கனெக்ஷன்ஸ் நம்ம பிரெயினை ப்ரோக்ராம் பண்ணி இந்த எனர்ஜியை எப்படி மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம அறியாமலே நம்மள செய்ய வைக்கும். இதுதான் சித்து. அதாவது இப்போ நான் யாரையாவது பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆன்மீகத்துல ஓரளவுக்கு நல்ல நிலையில இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் யாரையாவது பத்தி கவலைப்படுறேன்னா அவங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதே என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்தும். இதுவும் சித்து தான். இதுவும் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பழக்கப்பட்டுட்டேன். ஏன்னா வந்து யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருக்காங்க, எனக்கு அவங்கள பத்தி கவலையா இருக்கு, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்றத நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நியூரான் கனெக்ஷன்ஸ் உள்ள வந்து என்னை சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜிஸை நான் மேனிப்புலேட் பண்ணி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை இங்க இருந்தே என்னால பார்க்க முடியும். இதை நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பட் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியே தான் சித்துக்கள் வந்து நம்மளுக்கு வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா வித சித்துக்களும் வேலை செய்யுது. எந்த அளவுக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜிஸை நம்மளால மேனிப்புலேட் பண்ண முடியுமோ அந்த சமயத்துல தலைக்குள்ள இன்டென்ஷன்ஸை போடும் போது நியூரான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் ஆகி நம்ம மூளை வந்து வடிவமைக்கப்படும் போது நம்மளால இந்த சித்துக்கள் வந்து ஆட முடியும். இன்னைக்கு வெளியே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த வேலை தான். ஸோ சித்துக்கள் இப்படிதான் வேலை செய்யும். ரொம்ப ஹை எண்ட்ல போகும்போது எனர்ஜியை வந்து அப்சல்யூட் கண்ட்ரோல் எடுக்கிறவங்களால அஷ்டமா சித்துக்கள் வந்து ஆட முடியும். ஹனுமான் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். அவரால் அஷ்டமா சித்து ஆட முடிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அவரை சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜியை அவர் அப்சல்யூட் கண்ட்ரோல்ல எடுத்து உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மூளையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கனெக்ஷன்ஸையும் அவர் பெர்ஃபெக்ட் பண்ணதால அவரால் பண்ண முடிஞ்சது. ஒருவேளை நீங்களும் நானும் அந்த ஸ்டேட்டுக்கு போவோம் அப்படின்ற சமயத்துல நம்மளாலையும் அஷ்டமா சித்துக்கள் ஆட முடியும். ஓகே, ஸோ இப்போ பேசிக்கா மேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்துக்கள் ஆடுறது வேற ஒன்றும் பெருசா கிடையாது.
உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜியை கண்ட்ரோல் எடுக்கணும். 2வது உங்களோட இன்டென்ஷன்ஸ் பெர்ஃபெக்டா இருக்கணும். இப்படி இருந்தா சித்துக்கள் ஆட முடியும். சரி, ஓகே. இதுதான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சாட்டர்டே மட்டும் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. சாட்டர்டே மட்டும் இல்லாமல் மண்டே டு ஃப்ரைடே காலையில் 5:30 6:30 மணி வரைக்கும் கிளாஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே விஷுவலைசேஷன் பேஸ் பண்ணி தான். அதாவது நம்ம இந்த யோகா பாதையில் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதோடு சேர்த்து இந்த இன்டென்ஷன்ஸை உள்ள புகுத்துற மாதிரியான விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபிக்ஸ்டு ஃபீ கிடையாது. ஸோ யார் வேணாலும் டெலிகிராம் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தவித பாரபட்சமும் கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் எவ்வளோ நாள் இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பண்ணுற யோகத்தை அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. அந்த சமயத்தில் உங்களுக்குள்ள இன்டென்ஷன்ஸை புகுத்துறதுக்கான ஒரு கிளாஸ் தான் இது. இன்டென்ஷன்ஸை புகுத்துறது மூலமா உங்களோட நியூரான் கனெக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால சித்துக்கள் வாய்க்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அகைன் சித்துக்கள் வாய்க்கும் அப்படின்றதுக்கு 100% எவிடன்ஸ்ல எதுவும் கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, கர்மவினையும் வந்து கூடவே இருக்கும். கர்மவினை யார் யாருக்கெல்லாம் ஒத்து போதோ அவங்களுக்கு சித்துக்கள் வாய்க்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ கிளாஸ் நடக்குது. அனௌன்ஸ்மெண்ட் டேட்டை இன்னும் நான் வந்து எப்போ டிசைட் பண்ணல. விரைவில் டெலிகிராம்ல வந்து போஸ்ட் பண்றேன். டெலிகிராம் சேனல்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ கீழே லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா, பை பாய்.